கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் ஒன்றுமில்லாத நெருக்கடியோடு இருக்கிற பொழுதெல்லாம் உங்களுக்கு உதவி செய்த ஒரு பெரிதான கிருபை. நீங்க ஒன்றுமே இல்லை என்று கலங்கி இருக்கிறீங்களா? எதுவுமே இல்லை என்று சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்களுக்கு உதவி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்தி எல்லாரும் சொல்லுங்க, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மத்தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்த ஜெபத்தை நீ கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. மனம் இறங்குகிற தேவன் அப்பா, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே எங்களை உருவாக்குகிற உடைய பெரிதான கிருபைக்காய் நன்றி. இந்த 2025 ஆண்டவரே அநேகர் உடைக்கப்பட்டிருக்கலாம், அநேகர் சோர்ந்து போயிருக்கலாம், அநேகர் கண்ணீர் வடித்திருக்கலாம். இந்த இலங்கை தேசத்தில் நடந்த சம்பவங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் வேதனையோடு கண்ணீரோடு கலங்கி நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி அற்புதத்தை செய்து மறுபடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடி தேவன் எங்கள் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்ட தேவன் இந்த நாளில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு மனம் இறங்கி, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே இனி அப்படிப்பட்ட சம்பவத்தை நேரிடாதபடி செய்வேன் என்று சொன்னது போல கர்த்தர் மனம் இறங்கி அற்புதத்தை செய்வீராக. இந்த நாளில் இந்த சாட்சிகளை சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, சமாதானத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. இன்னும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் ஆண்டவரே இன்னும் வருகிற நாட்களை சொல்ல போகிற இந்த ஜீவனுள்ள சாட்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் மனமிறங்கி அற்புதத்தை காண செய்வீராக. இந்த நாள் வரத்தக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வருகிற நாட்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, வந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சகோதரி செல்வி சிஸ்டர் ஆசீர்வதிங்க அப்பா. இன்னும் அநேகர் புதிய புதிய ஆத்துமாக்கள், புதிய குடும்பங்கள் இந்த சபைக்கு வர வழி செய்வீராக. சிலுவை வேலைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வருடத்தின் இந்த கடைசி ஆராதனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் உடைய கரத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வருகிற புதிய வருடத்திலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் எங்களை விசாரமாக்க போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம். இந்த ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த சபையில ஊழியத்தில் உதவியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. இந்த யூடியூப் சேனல், இந்த டிக்டாக் ஆண்டவரே ஆன்லைன்ல பிளே பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேகருக்கு பிரயோஜனப்படும்படி கர்த்தர் செய்வீராக. இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசைக்கு ஆண்டவர் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த சபையில கொடுத்து தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மனப்பூர்வமாய் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இடக்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் பலகு பெருகும்படி செய்வீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அவருடைய சரீரத்தில் எப்பேற்பட்ட பலவீனங்கள் இருந்தாலும் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். உங்களுடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். கர்த்தருடைய பலன் அவர்களை பலப்படுத்துவதாக. கர்த்தருடைய வல்லமை ஆளுகை செய்யட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க. இந்த இடத்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே இந்த அரசுக்காக ஜெபிக்கிறோம். அவரை முழு பொறுப்படுத்தி நடத்துங்க. கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இம்மட்டுமாய் உதவி செய்து எபினேசரே இனிமேலும் உதவி செய்ய போறோம். கிருபைக்கு நன்றி அப்பா. உங்களுடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறோம். ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர்